நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்த பெண் பலமுறை சமாதானம் பேச முயன்றும் மனமிறங்காததால் ஆத்திரம். பிரிந்து சென்ற மனைவியையும் எதிராக செயல்பட்ட மாமியாரையும் அறிவாளால் வெட்டி சாய்த்த கணவன். குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? இரவு நேரம். எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மயிலாடுதுறை கந்தமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து 2 பெண்களோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதுன்னு அந்த வீட்டையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்ல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான். உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்டு கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க நடு வீட்ல தாயும் மகளும் முகம், கை, கால்னு உடம்புல எல்லா இடத்துலயும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. உடனே 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே தாய் வசந்தா உயிரிழந்துட்டாங்க. மகள் பேபி ராணிய சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரு அவங்களை இப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். கொல்லப்பட்ட வசந்தாவோட மகள் பேபி ராணிக்கும் கோமல் பகுதியைச் சேர்ந்த பன்னீர் செல்வத்துக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கு. இந்த மனஸ்தாபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அதிகமாகி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையினால பேபி ராணியும் பன்னீர் செல்வமும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. என்னதான் பிரச்சனைனாலும் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் மனைவி பேபி ராணி கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் பன்னீர் செல்வத்திற்கு இருந்திருக்கு. ஆனா மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு. மனைவி கிட்ட பன்னீர் செல்வம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் மாமியார் வசந்தா கூட பன்னீர் செல்வத்திற்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மாமியார் வசந்தா தான் காரணம்னு தோணி இருக்கு. பேபி ராணிய சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுல இருந்து தன்னோட வாழ்க்கை இப்படியான வரைக்கும் வசந்தா தான் காரணம்னு நினைச்சு அவங்க மேல பன்னீர் செல்வத்துக்கு செம்ம கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் நாள்பட கொலைவெறியா மாறி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு பேபி ராணியும் வசந்தாவும் வீட்ல தனியா இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அரிவாளும் கையுமா வீட்டுக்குள்ள புகுந்த பன்னீர் செல்வம் வீட்டுல வச்சே மாமியார் வசந்தாவை சரமாரியா வெட்டி சாச்சிருக்காரு. அப்போ பேபி ராணி கணவர் பன்னீர் செல்வத்தை தடுக்க போயிருக்காங்க. அப்ப அவங்களையும் அரிவாளால சரமாரியா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான் பன்னீர் செல்வம். அதுல வசந்தாவுக்கும் பேபி ராணிக்கும் அரிவாள் வெட்டுகள் ஆழமா விழுந்ததால அவங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி மாமியார் வசந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க. மனைவி பேபி ராணிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அடுத்து கொலை வழக்க பதிவு செஞ்சு பன்னீர் செல்வத்தை வலை வீசி தேடிட்டு வரும் போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பன்னீர் செல்வத்தோட செல்போன் கடைசியா கொலை நடந்த வசந்தா வீட்டுல வச்சுதான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருந்திருக்கு. தப்பி ஓடினவரை போலீசார் தீவிரமா தேடிக்கிட்டு வந்த நிலையில பாலையூர்ல வச்சு பன்னீர் செல்வத்தை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி இருக்காங்க போலீஸ்.
கூலி தொழிலாளியை மரக்கட்டையால் அடித்தே கொன்ற வழக்கு. அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறி வெறியாட்டம் ஆடிய தம்பதி. சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. பின்னணி என்ன? இரண்டாயிரத்து 23 திங்கட்கிழமை நைட்டு 10 மணிக்கு ரங்கசாமிங்கிற நபர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை 2 பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத கவனிச்ச அந்த நபர் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்தன கணவன் மனைவி ஒரு கட்டத்துல சுத்தி வளைச்சி அவரை மரக்கட்டையால சரமாரியா அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல சம்பவ இடத்திலேயே ரங்கசாமி என்ற அந்த நபர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொல்லப்பட்ட நபர் யாரு, கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்தப்ப துரத்திட்டு போன ஒரு சிலரோட அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் ரங்கசாமிக்கும் கொலை செஞ்சவங்களுக்கு இடையில இருந்த முன்விரோதம் தெரிய வந்திருக்கு. கோவை பக்கத்துல உள்ள அரசூரை சேர்ந்தவங்க ரங்கசாமி சித்ரா தம்பதி. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்தவங்க தாமரை கோவிந்தராஜ் தம்பதி. ரங்கசாமியோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இவங்க குடியிருக்காங்க. 2 குடும்பத்துக்கும் இடையில அடிக்கடி இடப்பிரச்சனை தொடர்பா சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. சாதாரணமா ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு கட்டத்துல முன்விரோதமா மாறி இருக்கு. இந்த சூழல்ல தாமரை மட்டும் வீட்ல தனியா இருக்கும்போது ரங்கசாமி குடிபோதையில அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காரு. உடனே தாமரை கத்தி கூப்பாடு போடவே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்திருக்காங்க. மக்கள் கூடுறத பார்த்ததும் ரங்கசாமி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கணவர் கோவிந்தராஜ் கிட்ட நடந்ததை பத்தி சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க மனைவி தாமரை. மனைவி சொன்னதை கேட்டதும் கொந்தளிச்சு போன கோவிந்தராஜ் உடனே ரங்கசாமி வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி இருக்காரு. அப்படியே 2 குடும்பத்துக்கு இடையில ஏற்பட்ட தகராறு கை கலப்பா மாறி இருக்கு. அங்கிருந்த மக்கள் 2 பேரையும் விலக்கி விட்டு இருக்காங்க. ஆனா தாமரையும் கோவிந்தராஜும் ரங்கசாமி மேல கடும் கோபத்துல இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சம்பவத்தன்னைக்கு நைட்டு ரங்கசாமி வேலைக்கு போயிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த தாமரையும் கோவிந்தராஜும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு மரக்கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சே கொன்னு இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் தாமரையையும் கோவிந்தராஜையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். கோவை 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் கொலையாளி கோவிந்தராஜுக்கும் அவரோட மனைவி தாமரைக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அறையில் மூச்சு பேச்சு இன்றி மயங்கி கிடந்த பெண். நெஞ்சுவலி ஏற்பட்டு தாய் இறந்து விட்டதாக கதறி அழுத இளம்பெண். பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கொந்தளித்த உறவினர்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த பகீர் உண்மை. பெற்ற தாயை மகளே இரவோடு இரவாக போட்டு தள்ளியது ஏன்? இளம்பெண்ணின் கொடூர செயலுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? காலை நேரம். சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ண 26 வயசான சுசித்ராங்கிற இளம்பெண் அம்மா தூக்கத்துல ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. உடனே உறவினர்கள் எல்லாரும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள சுசித்ரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாய் சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த சுசித்ரா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க வேண்டாம், சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிடலாம்னு அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து புஷ்பாவதிக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளை பண்ண தொடங்கினாங்க. அப்போ சடலத்தை குளிப்பாட்ட ஏற்பாடு செஞ்சப்பதான் அங்கிருந்த உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் சின்ன சந்தேகம் வந்திருக்கு.
அதாவது புஷ்பாவதி மாரடைப்புல உயிரிழந்தா உடல் இயல்பா இருக்கும், ஆனா அவங்களோட கழுத்து பகுதியில நீல நிறத்துல தழும்போ நகைக்கீறல்களும் இருந்திருக்கு. அத கவனிச்ச உறவினர்கள் சில பேரு அந்த காயத்தை பத்தி கேட்க சுசித்ரா அதுக்கு பதில் சொல்லாம பேச்ச மாத்தி இருக்காங்க. அம்மா நெஞ்சு வலி வந்தப்ப தவிச்சிருப்பாங்க, அப்போ அவங்களே கீறிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லி இருக்காங்க சுசித்ரா. அது மட்டும் இல்லாம வழக்கமா நடக்கிற சடங்குகளை கூட அறக்குறையா முடிச்சிட்டு சடலத்தை சீக்கிரம் எடுக்க சொல்லி பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. ஊர்ல உள்ள சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு கூட இருந்த உறவினர்கள் சொல்ல அதுக்கு சுசித்ரா சம்மதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம பெங்களூருவில் உள்ள மயானத்துல தாய் புஷ்பாவதியோட சடலத்தை புதைக்கிறதுக்கு ஏற்கனவே புக் பண்ணியும் வச்சிருக்காங்க. சுசித்ராவோட இந்த அவசரமும் புஷ்பாவதியோட கழுத்துல இருந்த அந்த தழும்பும் உறவினர்களுக்கு மத்தியில பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கு நடுவுல அங்கிருந்த ஒருத்தர் ரகசியமா போலீஸுக்கு போன் பண்ணி தன்னோட உறவினர் மரணத்துல சந்தேகம் இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க போலீஸ். அவங்கள பார்த்ததும் சுசித்ராவுக்கு கை காலெல்லாம் நடுங்கி இருக்கு. அப்ப புஷ்பாவதியோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு போலீஸ்காரங்க சொல்லி இருக்காங்க. ஆனா சுசித்ரா தாய் புஷ்பாவதியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதான் அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, பேசாம அடக்கம் பண்ற வேலையை விட்டுட்டு எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணணும்? இறந்ததுக்கு அப்புறமும் என் அம்மாவோட உடலை கூறு போடுறத என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சென்டிமெண்டா சொல்லி தடுக்க பார்த்திருக்காங்க. ஒரு வழியா சுசித்ராவை சமாளிச்சு புஷ்பாவதியோட சடலத்தை மருத்துவ குழுவினர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் அவங்க உடலை அடக்கமும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் புஷ்பாவதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் சொந்தக்காரங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. ஏன்னா புஷ்பாவதி நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழக்கல, யாரோ அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ரிப்போர்ட்ல புஷ்பாவதியோட மரணம் கொலைன்னு தெரிஞ்சதுமே எல்லாரோட சந்தேக பார்வையும் மகள் சுசித்ரா மேலதான் திரும்பி இருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னதும் சுசித்ரா பதற்றமானதுதான். அதனால போலீஸ் சுசித்ராவை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பெங்களூருவை சேர்ந்த புஷ்பாவதியோட கணவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. இவங்களுக்கு ஒரே மகள் சுசித்ரா மட்டும்தான். 26 வயசான சுசித்ரா பல இடங்கள்ல வட்டிக்கு கடன் வாங்கி இருக்காங்க. கடன் கொடுத்தவங்க வட்டியையும் அசலையும் கொடுக்க சொல்லி சுசித்ராவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச சுசித்ரா இது சம்பந்தமா தாய் புஷ்பாவதி கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு அவங்க, நீ எதுக்கு வட்டிக்கு பணத்தை வாங்கின? நீ கடன் வாங்கின பணத்தை நீயே வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. பெத்த அம்மா கூட தனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னதும் சுசித்ராவுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்துச்சு. நாளாக கடன் கொடுத்தவங்க தொல்லையும் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல சுசித்ராவுக்கு ஒரு குருட்டு யோசனை வந்திருக்கு. அதாவது தாய் புஷ்பாவதி கிட்ட 40 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அது கிடைச்சா தன்னோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும்னு நினைச்சவங்க தாய் புஷ்பாவதியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தாயோட ரூமுக்கு போன சுசித்ரா அங்க ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த புஷ்பாவதியோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்காங்க. புஷ்பாவதி உயிரிழந்துட்டாங்கன்னு உறுதிப்படுத்தின சுசித்ரா எந்த பதற்றமும் இல்லாம தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எதுவும் தெரியாத மாதிரி சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு அம்மாவுக்கு தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. காவல்துறையினர் விசாரணையில புஷ்பாவதியோட மரணம் இயற்கை இல்ல, பெத்த மகள் சுசித்ரா தான் பணத்துக்காக ஈவு இரக்கமே இல்லாம பெத்த தாயை கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து சுசித்ரா மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. சாலையில் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த காதல் ஜோடி, இரத்த காயங்களுடன் தலை சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்.
4 பேர் கொண்ட கும்பல் இருவரை அடித்து கொலை செய்யும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள். 4 குற்றவாளிகளையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். இளைஞரும் இளம்பெண்ணும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? விருந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு பொதுமக்கள் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. அப்ப நடு ரோட்ல ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் தலை சிதைக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்க கிடந்த பைய கைப்பற்றி அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு செக் பண்ணி இருக்காங்க. அதுல 2 பேரோட ஆதார் கார்டு இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தப்ப 2 பேரும் ஹல்த்வானி பகுதியைச் சேர்ந்த சுபம் மற்றும் லட்சுமின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து 2 பேரோட சடலங்களை கைப்பற்றின போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சியில பங்கேற்றவங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 4 இளைஞர்கள் சுபம் மற்றும் லட்சுமிய கொடூரமா தாக்கி கல்லால அடிச்சு முகத்தை சிதைச்ச காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால சிசிடிவி காட்சியில பதிவாகி இருந்த கௌரவ் நேகி, தீபு சர்மா, சௌரப் பட், தீபேஷ் லட்வால் ஆகிய 4 இளைஞர்களை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்களோட செல்போன் நம்பரை அங்கிருந்தவங்க மூலமா வாங்கின போலீஸ் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுபடி சிக்னல் காட்டின இடத்துக்கு போன சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளிகளை கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கௌரவ் நேகி, தீபு சர்மா, சௌரப் பட் மற்றும் தீபேஷ் லட்வால்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இளைஞர் ஒருவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளம்பெண் பாதி வழியில் வழிமறித்து இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற மற்றொரு இளைஞர். சடலத்தை கண்டு அலறி துடித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண். இளைஞரை காத்திருந்து பழி தீர்த்த மற்றொரு இளைஞர் யார்? நடந்தது என்ன?
ஒரு இளம் பெண்ணும் விஸ்வநாதன்ங்கிற இளைஞரும் பைக்ல ஒன்னா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப 2 பேரையும் பாதி வழியில வழிமறிச்ச மற்றொரு இளைஞர் கீழே கிடந்த கட்டையால விஸ்வநாதனை அடிச்சிருக்காரு. அப்ப விஸ்வநாதன் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க பார்த்திருக்காரு. அப்ப மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த இளைஞர் விஸ்வநாதனை பல முறை கத்தியால குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இத பார்த்து அலறி போன இளம்பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் அந்த இளைஞர் யாரு, விஸ்வநாதனை எதுக்காக கொலை செஞ்சாருன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளியை கண்டுபிடிக்க போலீசார் அந்த பகுதியில் உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள ஜகத்யால் மண்டலத்தை சேர்ந்தவர் கங்காதர். இவருக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் கூட கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கங்காதர் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில கங்காதரோட குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கு. இதனால கங்காதர் குடும்ப தேவைக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. கணவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி தன்னோட பசங்க கூட தனியாதான் இருந்திருக்காங்க. கணவனும் வாரத்துக்கு ஒரு முறை தான் மனைவிக்கு போன் பண்ணி பேசுவாராம். இதனால வீட்டுல தனிமையில இருந்த மனைவி செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்ப அதே பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன்ங்கிற இளைஞர் கூட இவங்களுக்கு பழக்கமாகி இருக்கு. ஸ்டார்டிங்ல நண்பர்களா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் நாள் போக போக எல்லை மீறி பேசி பழகி இருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ள காதலா மாறி இருக்கு. அடுத்து காதலியோட வீட்டுக்கு அடிக்கடி வர்ற விஸ்வநாதன் அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காரு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பெண்ணை கண்டிச்சிருக்காங்க. உன் கணவர் உனக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ அவன் அனுப்புற காசை வச்சு இன்னொருத்தன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த பெண் வேற ஒரு பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து விஸ்வநாதன் கூட தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில விடுமுறைக்காக கங்காதர் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. அப்ப இவரோட வீடு பூட்டி கிடந்திருக்கு. இத பார்த்த கங்காதர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு என் மனைவி எங்க போனா, வீட்டு பூட்டி கிடக்குது, சாவி கொடுத்துட்டு போனாலான்னு கேட்டிருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கங்காதர் மனைவி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஊர் பெரியவங்க முன்னிலையில பஞ்சாயத்து வச்சிருக்காரு. அப்ப மனைவி, எனக்கு என் கணவனை சுத்தமா பிடிக்கல, நான் என்னோட காதலன் விஸ்வநாதன் கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கொலவெறியில வீட்டுக்கு போன கணவன் விஸ்வநாதனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு விஸ்வநாதனும் அந்த பெண்ணும் பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள பாதி வழியில வழிமறிச்ச கங்காதர் கீழே கடந்த கட்டையை எடுத்து விஸ்வநாதனை சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து விஸ்வநாதனை குத்தி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கங்காதரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சாலையில் ரத்த காயங்களுடன் அலறி அடித்தபடி ஓடிய பெயிண்டரை ஓட ஓட வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இருவர். கிராம மக்கள் மூலம் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்து விசாரணை. பெயிண்டரை ஓட ஓட வெட்டி கொன்ற நபர்கள் யார், பின்னணி என்ன? நைட்டு நேரங்கிறதுனால திருநின்றவூர் பெரியார் நகர் பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப
முகேந்திரன்ங்கிற நபரோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. இத கேட்ட பொதுமக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்ப முகேந்திரனை 2 இளைஞர்கள் ஓட ஓட வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப விக்னேஷும் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் தான் முகேந்திரனை வெட்டி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போனதா சொல்லி இருக்காங்க. இதோட அடிப்படையில போலீசார் விக்னேஷ வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த கிராம மக்கள் மூலமா அவரோட செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப சிக்னல் அரியலூர் கிராமத்துல காட்டி இருக்கு. இதனால நேரா சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் நண்பர் ஒருத்தரோட வீட்டுல பதுங்கியிருந்த விக்னேஷ் மற்றும் அவரோட நண்பர் ரவிசங்கரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருவள்ளூர்ல உள்ள திருநின்றவூர் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முகேந்திரன் பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. மனைவி மகள்னு குடும்பம் மீது பாசமா இருந்த நபர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. அடுத்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் மது குடிச்சே அழிச்ச முகேந்திரன் வீட்டு செலவுக்கும் பணத்தை கொடுக்காம இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முகேந்திரன் மது குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூடயும் ரோட்ல போறவங்க வர்றவங்க கூடயும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவர் மது போதையில வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த வழியா அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ்ங்கிற இளைஞர் பைக்ல வேகமா போயிருக்காரு. அவரை வழிமறிச்ச முகேந்திரன், எதுக்கு பைக்கை வேகமா ஓட்டிட்டு போற? மெதுவா ஓட்டிட்டு போக தெரியாதா? இனிமே நீ இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தன்னா உன்னை உயிரோடைய விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச விக்னேஷ் பதிலுக்கு அவரை தகாத வார்த்தையால திட்ட 2 பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள விலக்கி விட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் அமைதியா போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விக்னேஷ பாக்குற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள பகை ஏற்பட்டிருக்கு. விக்னேஷும் முகேந்திரன் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு முகேந்திரனுக்கு பிறந்த நாள். இதனால அவரோட நண்பர்கள் எல்லாரும் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அடுத்து எல்லாரும் குடிச்சிட்டு தங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. முகேந்திரனும் குடிச்சிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த வழியா பைக்ல விக்னேஷ் போயிருக்காரு. அப்ப அவரை வழிமறைச்ச முகேந்திரன் விக்னேஷ போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. இதனால கடும் கோபமான விக்னேஷ் தன்னோட நண்பர் ரவிசங்கருக்கு போன் பண்ணி, முகேந்திரன் அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இதுக்கப்புறமும் உயிரோட விட்டு வச்சா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அதனால அவனோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு பிரச்சனை நடந்த இடத்துக்கு போயிருக்காரு ரவிசங்கர். 2 பேரும் முகேந்திரன் கூட பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப முகேந்திரன் 2 பேரையும் தகாத வார்த்தையால திட்டினதா சொல்லப்படுது. இதனால மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த நபர்கள் முகேந்திரனை வெட்டி இருக்காங்க. முகேந்திரன் தன்னோட உயிரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவரை விடாம துரத்தின 2 பேரும் முகேந்திரனின் தலை, கை, கால், கழுத்து, முகம்னு எல்லா இடங்கள்லையும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விக்னேஷ் மற்றும் ரவிசங்கரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு